ஒரு நாள் வானம் வேற மாதிரி தெரிந்தது. பழைய நேரம் போல இல்லை. பச்சை செடி கூட வாட ஆரம்பிச்சது. அந்த நாளில் முரசு ஒலிக்கவில்லை. வேத மந்திரங்கள் வெளிப்படவில்லை. காரணம் ஒன்றே, சூரியன் காணவில்லை. ஆம், சூரிய பகவான் உலகத்தை ஜாவுக்கும் அந்த ஒளியான். அவர் வானத்தில் இல்லை. தேவர்கள் சிந்தையில் மாறினர். யாகங்கள் நிறுத்தப்பட்டன. பூமி உறைந்து போனது. நீரில் சுழற்சி இல்லை. விஷ்ணுவும் சிவனும் கூட இது யாருடைய மாயை என்று எண்ணினர். அப்போதுதான் மற்றவர்கள் யாரும் நினைக்காதவர் வந்தார். அஞ்சாத வீரர் ஹனுமான். அவர் கண்களை மூடினார். தியானத்தில் சேர்ந்தார். திடீரென அவர் சொன்னார், இது ஒரு மாயாலோகச் சிறை. சூரியன் ஒரு அரக்கனால் மாயைக்குள் சிக்க வைக்கப்பட்டுள்ளார். அவர் வானத்தை கடந்து மாயையின் கதவுகளை உடைத்து மாயாலோகத்திற்குள் சென்றார். அங்கு சூரியன் ஒளியற்ற இடத்தில் மூடியபடி கிடந்தார். அரக்கன் சிரித்தான். இந்த ஒளி இனி உங்களுடையதில்லை. அந்த உண்மையில் ஹனுமான் தன்னுடைய சக்தியை தடுப்பதற்கான சிருஷ்டி மந்திரத்தை உச்சரித்தார். அரக்கன் கரைகின்றான். மாயை நொறுக்கப்படுகிறது. ஒளி வெளிச்சமாகிறது. சூரியன் எழுந்து வானத்திற்கு திரும்புகிறார். அந்த நாளின் பிற்பகலில் மீண்டும் பூமி உயிர் பெற்றது. மக்கள் வணங்கினர். ஆனால் இந்த வரலாறு சில ரிஷிகள் மட்டுமே சொல்லுகிறார்கள். ஏனென்றால் சூரியனின் இல்லாத நாள் இது எந்த வரலாறிலும் இல்லை. இன்று நீங்கள் சூரியனை பார்த்தால் அவர் இடைவேளை எடுத்த நாள் ஒன்று இருந்ததென்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஹனுமானுக்குத் தெரியும்.